என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. எதுக்கு இவ்வளவு பயப்படுறீங்க? இல்ல அந்த பாட்டிமா சொன்னதை கேட்டீங்களா? நானும் அவங்களுமா சேர்ந்து அவங்க மருமகளை கொடுமைப்படுத்த போறதா சொல்றாங்க. அவங்க எவ்வளவு வெகுளித்தனமா பேசிட்டு இருக்காவ. ஆனாலும் ஜெசி மேம், உங்களால ஒரு வார்த்தை உங்க போன் நம்பர் கேட்கலையே. ரூம்குள்ளாடியே அடைஞ்சிருந்து உங்களுக்கு எல்லாம் போர் அடிக்கும், என்னமா எனக்கு போர் அடிக்குது. ஆமா, நான் ஆபீஸ் ஸ்டாஃப், என்னையும் அப்படியே கண்டுக்காம விட்டுட்டாரு. இவங்க என்னடா நான் கோஆர்டினேட்டர், நீங்க என்னடா நான் எக்ஸ் கோஆர்டினேட்டர். 10 ஸ்டூடெண்ட்ஸை பாக்குறதுக்கு ஒரு ஸ்டாஃப்னு சொல்லியிருந்தாருல, உங்களுக்கு மட்டும் என்ன விதி விலக்கா? நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க? தமிழ் மேம் அவரோட ஒய்ஃபு, 10ஆவதுக்கு இசையை வேற பாத்துக்கணும். அதுக்காண்டிதான் அவியில சும்மா விட்டுருக்காரு. அது சரி, உங்களை என்னையும் எந்த ஞாபகத்துல நின்னாரோ சரி போய் தொலைன்னு என்னையும் விட்டுட்டாரு. இப்படியே ரூம்ல அடைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு போர் அடிக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் கூட கொஞ்ச நேரம் சுத்திட்டு வந்தாலாவது நல்லா இருக்குன்னு தோணுது. அப்பனா அப்படியே போயிட்டு வந்துருவோம். 3 ஒண்ணா சிலிப்பிக்கிட்டு வரத பாருங்க. ஏ தமிழ், ஏ தமிழ். என்ன மேம்? கொஞ்சம் நில்லு. இன்னைக்கு இவளுக்கு கொடுக்க ஆட்டத்துல சார் ரூம் பக்கமே இவ இனிமே தலை வச்சு படுக்க கூடாது. என்ன மேம்? ஆமா, நீ என்ன நினைச்சிட்டு நடந்துருக்கிறிய? நீ எதுக்கு இங்க வந்திருக்க? ஆனா என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? சார் தான் என் கூட இசை இருக்காலாம், அதனால வேற ஸ்டூடெண்ட்ஸ் யாரையும் கொடுக்கல. ஆமா, இது ஒண்ணுதான் இப்ப குறைச்சலு. நீ கேட்டுக்கு நீ எங்க பிள்ளைகளை பார்த்து அதுகளுக்கும் உன் புத்தி வந்துட்டுனா? இல்ல புரியல. வார்த்தையெல்லாம் ஒரு மாதிரி வருது. வார்த்தையெல்லாம் சரியாதான் வருது. ஆமா அமிர்தா, உனக்கு வேற வேலை இல்லையா? இவளுக்கு பின்னாடியே சுத்திட்டு திரிய. சரி சுத்ததான் சுத்த, கொஞ்சம் நல்ல புத்தியாவது சொல்லி கொடுக்கலாம்ல. என்னன்னு சொல்லிட்டு சத்தம் போடுங்க. எதுவுமே சொல்லாம கத்தும்போது என்னமோ சரியில்லை. இது வேணனே வம்பளுக்கிறதுக்கு வந்திருக்கு. ஜெசி, கரசுக்கு போனை போடு. நானும் 1000 பேரை பார்த்திருக்கேன், ஆனா இவள மாதிரி ஒரு கேடு கட்டவளை பார்த்ததே கிடையாது. ஏன் உங்க சொத்துல ஏதாவது பங்கு கேட்டவளா என்ன? இது பாராமட்டா, நீ இதுல தலை போடாத. உனக்கு முன்னே 2 பிள்ளைகள் இருக்கு. நம்ம எப்படி நடந்துக்கிறியமோ அதை பொறுத்துதான் நம்ம பிள்ளைகள் வளர போகுது. இவகிட்ட கேட்டுக்கு ஜெசிய வேற இவ கூட சேர்த்திருக்கா. அதாவது கல்யாணம் ஆகி புருஷன் கூட நல்லபடியா இருந்துட்டு போட்டுன்னு ஒரு அறிவு இல்ல. அது எப்படி இவளுக்கு எல்லாம் இருக்கா? யார் கூட பேசிட்டு நிக்கிறீங்க? இரு இசை, ஒரு நிமிஷம். இப்ப எதுக்கு சத்தம் போடுறீங்க? நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸையும் கவனிக்கல, நீங்க பேசுறதா நினைச்சேன். அதான் சொல்றோம்ல, நீ கிட்ட கேட்டுக்கு எங்க பிள்ளைல உன் பொறுப்புல விட்டாலாம். உன் புத்திய தானே அதுகளுக்கு கொடுப்பேன். உன் புத்தி தெரிஞ்சுதான் உன் புருஷன் உன்னை விட்டுட்டு போனது. இப்படி அடுத்த ஆம்பளைங்க ரூம்ல போய் குத்தாட்டம் போட்டுட்டு வரைய உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? என்ன பேசுறீங்க? வாய் இருக்குன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்களா என்ன? அது என்ன தப்பாவா சொல்லிட்டாவ? உள்ளதான் சொல்லியாவ. இந்த ஆட்டம் போடியா? இவ புத்தி தெரிஞ்சதுனால இவ புருஷன் இவளை விட்டுட்டு போனது. மேம், இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க. ஆமா, உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லையா என்ன? அவர் யாரு? நம்ம ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட். பரவாயில்ல, பெரிய கைக்காரி தான், பெரிய இடத்த வளைச்சு போடலாம்ல பாத்திருக்கேன். முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளைய அவர் கூட சேர்க்க விட்டு அது பிறகு நீயே பின்னாடியே போயிடலாம் தானே உனக்கு பிளானு. நீங்க தேவையில்லாம வார்த்தையை விடுறீங்க. முதல்ல அவங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன் அவளுக்கு கொம்பா முளைச்சிருக்கு? புருஷன் கைவிட்டு ஒரு பிள்ளையும் தனியா வச்சுக்கிட்டு இருக்காளே, நாங்களும் கொஞ்சம் பரிதாபப்பட்டிருக்கோம். அதுக்குன்னு ஸ்கூலோட ஓனரையும் வளைச்சு போடலான்னு பாத்திருக்காளா? என்ன ஜெசி, என்னமா கொஞ்ச நாள்ல உனக்கு கல்யாணம்? கொஞ்சம் முறையாவது நல்ல வீலுக்கு கூட சேரலாம் இல்ல? இப்படி கேடு கட்டவளுக்கு கூட எல்லாம் சேரிய. இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? 3 பேருக்கு குத்தாட்டம் போடுறதுக்கு ஒரே ரூம் தானே கொடுத்திருக்காரு. நேத்தைக்கு அவர் ரூம்ல போய் குளிச்சிருக்கா. அவளுக்கு உரிமை இருக்கு, அவங்க குளிச்சாங்க. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உரிமையா? சரி அதை விடு. இப்ப அதை பத்தி கேட்டனா காரணம் 1000 அடுக்குவியா? தண்ணி இல்ல, கரண்ட் இல்லன்னு. நைட் உங்க ரூம்ல இடமே இல்லையாமா அவளுக்கு தூங்குறதுக்கு? ஒரு வயசு பையன் தங்கி இருக்க ரூம்ல எப்படியாவது முதலாளியை கரெக்ட் பண்ணி. என்ன பொண்ணு இவ எல்லாம்? ஹலோ, அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஆமா, நீங்க யார் இத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு? என்ன பண்ணா அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஸ்கூலோட பியார் எல்லாம் காத்துல பறக்கிறதுக்கு விட்டுருவோமா நாங்க? இதுல கோஆர்டினேட்டரா? நான் பண்ணது தப்புதான். சாரோட ரூம்ல இசைக்காக நான் ஸ்டே பண்ணியிருந்தாலும் அது தப்புதான். தப்புதான் வாயால சொல்ல. எப்பப்பா எப்படி எல்லாம் திரிவி எல்லாம் வேஷம் போட்டு? மேம், வார்த்தையை அளந்து பேசுங்க. தமிழ் மேம்க்கு விக்னேஷ் சாருக்கு இருக்க உறவு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் உங்க முகத்தை எங்க கொண்டு வைக்கிறீங்கன்னு நாங்க பாக்கணும். ஆமா, பெரிய உறவு. நான் கூட பரிதாபப்பட்டிருக்கேன். பாவம், நல்ல பொண்ணு, புருஷன் விட்டு தனியா பிள்ளைய வளர்த்துட்டு இருக்காளே அப்படின்னு. ஆனா இவ்வளவு சீப்பான கேரக்டரா இருக்கா. இவளை பத்தி எல்லாம் அவ புருஷனுக்கு தெரிஞ்சிருக்கான். மேம், நீங்க இப்படி ரிசப்ஷன்ல நின்னுட்டு கத்துற அளவுக்கு என்ன நடந்து போச்சு? இசை, என் கூட வா. எங்க ஃப்ரெண்ட்? வா என் கூட. தமிழ் மேம் பாவம்ல, எதுக்கு இந்த ராட்சசி இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கு? கொழுப்பு, உடம்பு முழுக்க கொழுப்பு. கிளாஸ்லனா நம்ம உயிரெல்லாம் வாங்க, வந்த இடத்துல கூட டீசன்ட் இல்லாம எப்படி சத்தம் போடுதுன்னு பாரு. நம்ம ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கு. இத்தனை பேர் பாத்துட்டு இருக்காவ.
லவுட் ஸ்பீக்கர் வாயை போட்டு அனத்திட்டு இருக்கத பாரு. இவ திட்டுறதுக்கெல்லாம் நம்ம மேம் எதுக்காக அழணும்? ஆமா, நான் போய் கேட்க போறேன். இரு என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். இங்க பாரு தம்பி, ஜெசி மேம் கையில போனை பிடிச்சிருக்க ஸ்டைல பாரு. யாருக்கோ போன் போட்டு கேட்க வச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கலாம். ஒருவேளை விக்னேஷ் சாருக்கு தான் போன் போட்டு கேட்க வைக்கிறாங்களோ? பாவம்ல, தமிழ் மேம் எவ்வளவு அழுறாங்க. ஆமா, கரஸ்பாண்டன்ட் சாரே அவங்களையும் வச்சு தப்பா பேசுற மாதிரி இல்ல பேசுறாங்க. நம்ம மேம்லாம் எவ்வளவு நல்லவங்க. உன் மேல எனக்கு தனி மரியாதை இருந்து தமிழ். ஆனா இவ்ளோ அசிங்கம் பிடிச்சவளா இருக்க நீ. என்ன பிரச்சனை ஜெசி? அவங்க கிட்டே கேளுங்க சார், அவங்க தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மேம் உங்களுக்கு ப்ராப்ளம்? சார் பிரச்சனைன்னு எல்லாம் இல்ல, எங்களுக்குள்ள சும்மா பேசிட்டு நிக்கிறோம். நீங்க சும்மா பேசுறதுக்கெல்லாம் தமிழ் அழுறாளா என்ன? அவ அழுறாள்னா அது அவ புத்தி. ஆமா, அத பத்தி அவள்கிட்ட கேட்காம எங்கள்கிட்ட கேட்டா? பொண்ணா பிறந்தா கொஞ்சம் சூடு சொரண வேணும், கொஞ்சம் ஒழுக்கம் வேணும். ஒழுக்கமே இல்ல, தாய் தகப்ப இல்லாம அனாதையா வளர்ந்தது தானே. இவகிட்ட எல்லாம் ஒழுக்கம் இருக்குமா என்ன? அதெல்லாம் எங்க அம்மா கிட்ட நல்லாவே இருக்கு. இசை, எங்க அம்மா பத்தி பேசுறதுக்கு நீங்க யார் மதா? கண்டிலா இம்புடுக்கான இருக்கதையே வளர்த்து வச்சிருக்க லட்சணத்தை பாருங்க. ஹலோ, எங்க அம்மா என்னைய நல்லாவே வளர்த்திருக்காங்க. உங்க அம்மா தான் நல்லா வளர்க்கலங்களா? அப்படி இருந்தா எங்க அம்மா கிட்ட எப்படி நீங்க பேசுவீங்களா என்ன? இசை, பெரியவங்க அப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஒரு 4 வயசு குழந்தை பேசுற பேச்சா இது? ஏன் தமிழ், பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு கூட நீ குழந்தைக்கு படிச்சு கொடுக்கலையா என்ன? நீ தான் மோசமானவளா போயிட்ட. உன் பிள்ளை கூட ஒழுங்கா வளர்க்கிறதுக்கு துப்பு இல்லையா என்ன? எங்க அம்மா பத்தி ஏதாவது சொன்னியான்னு வைங்க, அது பரவ இருக்கு. ஜெசி இசையை கூட்டு ரூமுக்கு போங்க. இசை வா, நம்ம ரூமுக்கு போலாம். எங்க அம்மா பாவம், யாராவது எங்க அம்மா கஷ்டப்படுத்தி பேசிருக்காங்களா? இசை வா, அதெல்லாம் உன் ஃப்ரெண்ட் பார்த்து பாரு. நீ வா, நம்ம போலாம். கூப்பிடுறாங்க இல்ல இசை, போ அவங்க கூட. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சார் எங்களுக்குள்ள சும்மா தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். நீலி கண்ணீர் யார் வேணாலும் வடிக்கலாம். உங்க அப்பா உங்களை நம்பி தான் இந்த ஸ்கூல்ல உள்ள பொறுப்பெல்லாம் விட்டுட்டு போயிருக்காருன்னு நினைங்க. சார் என் மேலதான் தப்பு, இதை அப்படியே விட்டுருங்க. இசைக்காக நான் உங்க ரூம்ல ஸ்டே பண்ணிருக்க கூடாது. இல்ல, இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? யார் ரூம்ல இருந்து தான் குளிச்சா, யார் ரூம்ல தான் ஸ்டே பண்ணா, இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சார் இது நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு வந்த ஸ்கூல் கிடையாது. இந்த பள்ளிக்கூடத்துக்காண்டி உங்க அப்பா எவ்வளவு கட்டப்பட்டிருக்காருன்னு எங்களுக்கு தான் தெரியும். இப்படி ஒழுக்கம் இல்லாத ஒருத்திய புருஷன் கை விட்டுருக்கான், அதுவும் ஒரு குழந்தையோட. அப்படிப்பட்ட ஒருத்தி கூட உங்களுக்கு என்ன பேச்சு? நான் பேசுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? சார் இன்னைக்கு நான் பேச வேண்டிய இடத்துல இருக்கேன், அதனால உங்களை எதிர்த்து பேசலாம் நினைச்சிட்டு இருக்காதுங்க. என்னைக்கு இந்த ஸ்கூலுக்கு வந்தாலோ அன்னையில இருந்து உங்க மனசெல்லாம் மாறிட்டு, உங்க வசதிக்கும் உங்க இடத்துக்கும் ஏத்தாப்புல ஒரு பொண்ணை தேடாம இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு பின்னாடி போயிட்டு இருக்குதியா? அதுவும் அவ பிள்ளை எப்ப பார்த்தாலும் உங்க ஃப்ரெண்ட் தூக்கிட்டே தெரியுதியா? ஊர் உலகத்துல வேற நல்ல பொண்ணுங்களே இல்லையா என்ன? மேம் நான் பண்ணது தப்புதான், இப்படியே விட்டுருங்க. சும்மா இருங்க மேம், அப்படியெல்லாம் விட முடியாது. நாங்க தான் அப்பவே சொல்லிட்டு இருக்கோம் அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு. அதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் பேசினா என்ன அமிர்தா? உனக்கு வாயெல்லாம் கொஞ்சம் நீண்டுட்டு வருது. அதானே, இவையெல்லாம் வரதுக்கு முன்னாடி எங்களை எல்லாம் எதிர்த்து ஒரு வார்த்தை நீ பேசியிருக்க மாட்ட. பெரியவியலா இருந்தாலும் உங்க வாயில இருந்து வர வார்த்தை அளவுக்கு அதிகமா இருக்கும்போது பொறுத்துக்கிட்டு போனேன்னெல்லாம் எந்த அவசியமும் இல்ல. ஒன்னையும் நல்லா மாத்தி தான் வச்சிருக்கான், சாரையும் நல்லா மயக்கி தான் வச்சிருக்கான். வளைச்சி போடுறதுக்கும் ஒரு கை கால வேணாம்ல. ஸ்டாப் இட் மேம். முடியாது சார், இன்னைக்கு இவளுக்கு ஒரு முடிவு கட்டாம எங்களால போக முடியாது. ஒண்ணில் இவ இனிமே இந்த பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்கப்படாது, அப்படி இல்லைன்னா நீங்க இருக்க இடம் பக்கமே வரப்படாது. ஏன் வரக்கூடாது? ஏன்னா அவளே ஒரு கேடு கட்டவா, அவ புத்தி தெரிஞ்சு அவ புருஷனை கை விட்டுருக்கான். அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு கூட எங்க சாருக்கு என்ன பேச்சு? முதல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த பொண்ணை பத்தி இவ்வளவு நேரம் தப்பா பேசுனீங்களா? அவ யார் தெரியுமா? முதல்ல யாரா வேணா எவ்வளவு வேணா இருந்துட்டு போட்டு, பள்ளிக்கூடத்தை தூக்கி நிறுத்ததுக்கு வெங்கட் சார் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. இவள மாதிரி 4 பேர் வந்து மேம் ஏன்டா இவ்வளவு பேசணும்னு வருத்தப்பட போறீங்க? இங்க ஒருத்திய இல்லாதவா அனாதை பொண்ணு புருஷன் கைவிட்டு தனியா இருந்துட்டு இருக்கா, இப்படி எல்லாம் சொன்னீங்கல்ல. அவ யார் தெரியுமா? அவ யாரா வேணாலும் இருக்கட்டு, ஆனா டூருங்கிற பிளான் அவ கையில எடுத்துட்டு பண்றது எதுவுமே எங்களுக்கு பிடிக்கல. வெயிட், முதல்ல அவ யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேசுங்க. சார் நான் தான் சொல்றேன்ல, என் மேலதான் தப்பு. இசை உங்க ரூம்ல ஸ்டே பண்ணதுனாலதான் எனக்கு அங்கேயே ஸ்டே பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இதை இதோட விடுங்க. ஆதித்யா மெட்ரிக் ஸ்கூல் தெரியுமா என்ன உங்களுக்கு? என்ன சார் விளையாடுற நேரமா இது? இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணலன்னு வைங்க, வெங்கட் சார்ட்ட நாங்க இதை பத்தி சொல்லதான் போறோம். வெயிட், முத அவ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. ஆதித்யா மெட்ரிக் ஸ்கூல் ஃபவுண்டர் கரஸ்பாண்டன்ட் வெங்கட்ராம் இருக்காருல்ல, அதான் இப்ப பேசிட்டு இருந்தீங்களா, அவரோட மூத்த மருமகா. அது தெரியுமா உங்களுக்கு? என்ன சார் கதையா விடுறீங்க எங்க கிட்ட? அப்பா கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிருவேன்னு சொன்னதான் இவ்வளவு பயப்படுறீங்க? வெயிட், நான் மொத்தமா சொல்லி முடிச்சிடுறேன். வெங்கட் சாரோட மூத்த மருமகளா? அதுவும் தமிழ் மேமா?
என்னாலே நம்ப முடியலப்பா. வெங்கட் சாரோட மூத்த மருமகனா? நீ நினைச்சதானோ? அந்த பெரிய வீட்டோட மூத்த மருமக, அது தெரியுமா உங்களுக்கு? முதல்ல ஆதித்யா ஸ்கூல் கரஸ்பாண்டனோட ஒய்ஃப் அவ, அது தெரியுமா உங்களுக்கு? என்னெல்லாம் இப்படி குண்ட தூக்கி போடுறாரு? ஏ தன்பி, அங்க இவ்ளோ பெரிய ஷாக் நியூஸ் போயிட்டு இருக்கு. நீ என்னடானா சிரிச்சிட்டு இருக்க? இரு நான் ஜாலியா இருக்கேன் சார். இவ்வளவு நேரமா நல்லவேன்னு ஒருத்தனுக்கு சர்டிபிகேட் கொடுத்தீங்கல்ல, அதான் உங்க கரஸ்பாண்டன். இவனுக்கு வேற பொண்ணே கிடைக்கலையான்னு கேட்டீங்கல்ல. சார் அவன் கைவிட்டதுக்கு பிறகு கூட 4 வருஷம் ஒத்தையில குழந்தைய வளர்த்துட்டு இருக்கான். சார் உங்களுக்கு நான் கல்யாணம் ஆகல சார். நீங்க யாரையும் காப்பாத்துறதுக்கு உங்க மேல பழி போட்டுட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் ஷட் அப். இப்ப கேட்டீங்களே, ஒழுக்கம் இல்லாதவா, உன் கேரக்டர் சரியில்லாததுனாலதான் உன் புருஷன் கைவிட்டான். ஏன் புத்தி சரியில்லாததுனால அவ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். சொன்னீங்களே குழந்தைய தனியா வளர்த்துட்டு இருக்கான்னு. இவ்வளவு நாளும் வேணா தனியா வளர்த்துருக்கலாம். ஆனா அவளுக்கு அப்பா நான் இருக்கேன். எனக்கு மூச்சையா நின்றேன் போல இருக்கு. எனக்கு எதுவுமே புரியல சார். புரியல? அவளோட ஹஸ்பண்ட் நான் தான். சார் நீங்க யாரையும் காப்பாத்துறதுக்கு இப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் தான் சொல்றேன்ல, அவ கழுத்துல தாலி கட்டின புருஷன் நான் தான். இசைக்கு அப்பாவா நான் தான். அச்சா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, தமிழ் மாமா விக்னேஷ் சார ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு. இவ ஒருத்தி சும்மா இருடி. 4 வருஷம் தனியா பிரிஞ்சிருக்காங்களா? அப்போ அந்த இசை பாப்பாக்கு இவரு அவளோட அப்பான்னு தெரியாதா? ஏன் கண்ணு முன்ன ஏன் பொண்டாட்டியே தப்பா பேசுறீங்களா? யார் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தது? அப்படியே இருந்தாலும் என் ரூமுக்கு வாரா போறா, அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த ஸ்கூல் மேல என்ன விடயமா உங்களுக்கு அக்கறை வந்துட போகுது? இவ்வளவு நேரமா சொன்னீங்களே, வெங்கட் சார் கட்டி காப்பாத்தி வச்ச சொத்து, கட்டி காப்பாத்தி வச்ச பேர்னு. அவருக்கு ஒரு போனை போட்டு சொல்லுங்க, உங்க மூத்த மருமகளா நாங்க இப்படி அசிங்கப்படுத்திட்டோம் அப்படின்னு. அப்ப தெரியும் அந்த மனுஷனுக்கு இன்னொரு முகம் உங்களுக்கு. ஆமா, நான் பாக்குற மாதிரி இவ்வளவு பேசுறீங்க. எனக்கு தெரியாம அவங்க 2 பேரும் என்ன மாதிரி பேசிருப்பீங்க. இல்ல, என் பொண்ணு என் கூட பேசுறா, என் பொண்ணு என் கூட ஸ்டே பண்றா, என் கூட இருக்கா, என் பொண்டாட்டி என் ரூம்ல இருக்கா, என் கூட தூங்குறா. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சார் உங்களுக்கு கல்யாணமே ஆகலன்னு நினைச்சிட்டு இருக்கான். நீங்க என்னடானா 4 வயசுல ஒரு குழந்தை இருக்க மாதிரி பேசுறீங்க. 1000 இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்காதுங்க சார். அப்ப உங்களுக்கு நல்ல பொண்ணா பார்த்து வைப்பாங்க. ஏமா உங்களுக்கு அவர் தமிழ்ல தானே சொல்லிட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராதா என்ன? ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்க. அப்ப மேம் உங்க மூத்த பொண்ணு டிவோர்ஸ் வாங்கிட்டு வீட்ல தானே இருக்கா. என்ன மேம் கேரக்டர் சரியில்லாம உங்க பொண்ணோட ஹஸ்பண்ட் துரத்தி விட்டுட்டாரா என்ன? அம்மத்தா, உங்க பொண்ணுன்னு சொல்லும் போது மட்டும் உங்களுக்கு வலிக்குதுல, அடுத்தவங்க வீட்டு கதை மட்டும் உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது, இசை யாருன்னு உங்களுக்கு தெரியாது, விக்னேஷ் சாருக்கு கல்யாணம் ஆனதே உங்களுக்கு யாருக்கு தெரியாது. எதுவுமே தெரியாம ஒரு பொண்ணோட மனசை இவ்வளவு கஷ்டப்படுத்துவீங்களா? நான் தெரியாம தான் கேக்குறேன் உங்ககிட்ட. நீங்க எல்லாம் ஒரு பொண்ணு, அவளும் ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணு மனசே நீங்க இவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கீங்க. அதுவும் என் தமிழ் எந்த தப்புமே பண்ணாம. அப்போ எனக்கு என்ன தண்டனை? ஒரு குழந்தை எப்படி இருக்குன்னு கூட தெரியாம அது மேல நான் உயிரா இருந்திருக்கேன். அவ நினைச்சிருந்தாள்னா என் பொண்ணு என்ன பார்க்கும்போது காரி துப்பிட்டு போயிருப்பா. ஆனா எப்ப எங்க அப்பா வருவாங்கன்னு ஆசையா இருக்கா. நாம இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு காரணம் உங்க அப்பன் தான் அப்படின்னு அவ சொல்லி கொடுத்து வளர்த்திருந்தாள்னா என் கதி என்ன இருக்கும்? ஏன் சந்தேக புத்தியால 4 வருஷம் என் பொண்டாட்டி அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. அவளை போய் தப்பா பேசுறீங்க? ஏன் மேம், நீங்களும் ஒரு பொண்ணு தானே? நிஜமாலுமே தமிழும் நீங்களும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு எங்களுக்கு தெரியாது. தெரியுதோ தெரியலையோ மேம், ஒரு பொண்ணை பத்தி ஒரு பொண்ணா இருந்துட்டு நீங்க இப்படி பேசிருக்க கூடாது. தமிழ் டீச்சரா இருக்கீங்க, பெண்களை பத்தி எவ்வளவு படிச்சிருப்பீங்க. உங்ககிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கல. சாரி சார். ஸ்கூல் ஆரம்பிச்ச நேரத்துல இருந்து நீங்க இங்கதான் வேலை பாக்குறீங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை மேம் உங்ககிட்ட இருந்து இதை. வா தமிழ். ஒரு நிமிஷம். சத்தியமா நீ சாரோட ஒய்ஃப்னு எங்களுக்கு தெரியாது. தெரியாட்டா வேற பொண்ணுங்கன்னா இப்படி எல்லாம் பேசிடுவீங்களா? ஐயோ அம்மத்தா, நீயே யோசிச்சு பாரு. ஒரு பொண்ணு அவர் ரூம்ல ஸ்டே பண்றா, அங்கேயே போய் குளிக்கிறா. எங்களுக்கு தோணாதா என்ன? சாரி தமிழ், மன்னிச்சுக்கோமா. என் மேலேயும் தப்பு இருக்கு. நீங்க கத்துனீங்களே, அந்த வெங்கட்ராமுக்கு இப்ப போன் பண்ணி சொல்லுங்க. அவர் பையன் ஒரு வார்த்தை அவளை சொன்னாலே விட மாட்டாரு. சொல்லிதான் பாருங்களேன் நான் இப்படி எல்லாம் பேசினேன்னு, அப்ப தெரியும். சாரி சார், சாரி தமிழ். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேம். வா. சீ, என்ன பொம்பளை வேலாம். ஏண்டி மண்டை கலந்துட்டா என்ன? பாத்தியா, கரஸ்பாண்டன்ட் சாரும் தமிழ் மாமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இசை அவங்களோட பாப்பா. அதுக்கு என்னல? பாத்தியா, நம்ம சாரோட குழந்தை நமக்கு ஃப்ரெண்டு. எவ்வளவு பெருமையா இருக்கு கண்டியா? என்ன சாதனை! ஆனா இந்த குடுமி இந்த முக்காடையும் சும்மா விடக்கூடாது. ஆமா, அந்த கெமிஸ்ட்ரி என்னத்துக்கு முக்காடு போட்டுட்டு சுத்திட்டு தெரியுது? முடி ரொம்ப கொட்டிட்டுலாம், அதெல்லாம் வெளியே தெரிஞ்சிடணும். அது முக்காடு மட்டும் கொஞ்சம் கீழே விழுந்துன்னு வச்சுக்கா, வெள்ளை மடிக்கு டை அடிக்கிறதெல்லாம் கிடையாது. மருதாணிய வாரத்துக்கு ஒருக்க தேய்ச்சி விட்டுறியதுதான். ஓ, இயற்கை வைத்தியம். நான் நல்லா ஜாலியா இருக்கேன்ப்பா.
நம்ம சாருக்கு கல்யாணமே ஆகலன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஒரே நாளையில அவருக்கு ஒரு ஒய்ஃப், 4 வயசுல ஒரு பிள்ளை. பாரேன் மெண்டல். வாயை மூடு கிறுக்கி. வா, நம்ம தமிழ் மேம்கிட்ட 4 வார்த்தை ஆசலா பேசிட்டு வருவான். அப்புறமா பேசலாம். இப்ப போனா நம்மள பாத்துட்டு இருந்தா நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க. ஆமாமா, அக்ஷா சொல்றது கரெக்ட் தான். ஆனா இந்த முக்காடே இந்த கிருமியை விடக்கூடாது சும்மா. என்னமோ ஒரு நாள் நம்ம கிட்ட இருக்கலாம், இன்னைக்குள்ள ஒரு வழி பண்ணிடலாம். அதான் இப்ப அவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லணுமா? உனக்கு என் மேல எவ்வளவு கோவம் வரும்ல. எதுக்கு வரணும்? நான் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா நீ அடுத்தவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரி பேச்சு கேட்க வேண்டி இருக்காதுல்ல. இருந்திருக்கலாம். அதுக்காக இனி நடந்ததை மாத்த முடியாதுல்ல. ஒரு நாள் என்ன ஒருத்தங்க தப்பா பேசுனதை பார்த்தே உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இதே தானே அன்னைக்கு நீங்களும் வீட்டுல வச்சு பேசுனீங்க. உங்களையும் என்னையும் ஒன்னா வச்சு தப்பா பேசும்போது உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா, வினித்தையும் என்னையும் ஒன்னா வச்சு நீங்க தப்பா பேசும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். நான் பண்ணது சின்ன தப்பு இல்ல தமிழ். சாரி தமிழ், சாரி தமிழ். என்னால நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு புரியுது. விடுங்க விக்கி. ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆகுது தமிழ். என்னால நீ இசையும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு இசை இன்னைக்கு பேசும்போதே எனக்கு புரிஞ்சுது. அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது, அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும், உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது. ஜாதி மல்லிப்பூவே தங்க வெண்ணிலாவே ஆசை தீரவே பேசலாம் முதல் நாள் இரவு. விடுங்க, நடந்ததை யாராலையும் மாத்த முடியாது. பேசுறவங்களோட பேச்சையெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தேன்னு வைங்க, லைஃப்ல அடுத்து மூவ் ஆன் பண்ணி போகவே முடியாது. பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. சாரி, என் ஸ்கூல்ல இதுக்கு மேலே அவங்க 2 பேரும் வேலை பார்க்கறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ இன்னைக்கே பேச போறேன். அப்புறம் இல்லை, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கூட அவங்கள இங்க வேலைக்கு வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. முதல்ல அவங்களுக்கு நீங்களும் நானும் யாருன்னே தெரியாது. அவங்க ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு கூட பழகிட்டு இருக்காருன்னு தெரியும் போது அவங்களுக்கு வருத்தமா தான் இருக்கும். அந்த வருத்தத்துல பேசிட்டாவ. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களே மன்னிப்பு கட்டிட்டு போனாங்க எல்லாம். ஸோ நீங்க எனக்கு யாரா இருந்தீங்க, நான் உங்களுக்கு யாரா இருந்தேன்னு அவங்களுக்கு தெரியாது. தெரியாததுனால பேசிட்டாங்க. இதை இப்படியே விடுறதுதான் நல்லது. தேவையில்லாம இத ராமப்பாவோட காதுக்கெல்லாம் கொண்டு போகாதுங்க. நான் உன்னை கேட்கலாமா? ம் இவ்வளோ அசிங்கமா ஒன்று பேசிட்டாங்க, அவங்களையே நீ மன்னிச்சிட்ட. ஏம்மா உன்னால என்ன மன்னிக்க முடியாதா? பதில் சொல்லு தமிழ். நம்ம யாருன்னு தெரியாததுனால பேசிட்டாங்க, நீ மன்னிச்சிட்ட. ஏதோ அபாஷனான கோவத்துல நான் உன் மேல கோவத்தை காட்டிட்டேன். இப்போ இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் என்னை மன்னிக்கலாம்ல. ரெண்டுக்கும் வித்தியாசம் ரொம்பவே இருக்கு விக்கி. அவங்க எனக்கு யாரோ, உண்மை தெரிஞ்சு மன்னிப்பு கேட்டதும் அதை நான் அப்பவே மன்னிச்சிட்டேன். ஆனா நீங்க அப்படி இல்லை. நாம 2 பேருக்கு இனி பொருந்தவே பொருந்தாது விக்கி. அதை முதல்ல நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன் பொருந்தாது? அப்பனா நீ இந்த மாதிரிப்பட்டவங்களோட கேள்வியும் இந்த மாதிரிப்பட்டவங்களோட பேச்சையும் கேட்டுட்டே இருக்க போறியா? பேசுறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும். பேப்பர்ல நியூஸ் போட்டு இம்புடு நாளாயாச்சு. அன்னைக்கு விக்கி கனி வீட்டுல பேசிக்கிட்டு வந்திருக்கான். உடனே நிச்சயத்தை வச்சிருவான் அப்படின்னு பேசினதோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் அதை பத்தி ஒரு வார்த்தை அவன் பேசவே இல்ல. அந்த பொண்ணு வீட்டுல உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? அப்ப நம்ம போய் சொன்ன மாதிரி தானே ஆகும். இப்ப அவன் ஊர்ல இல்லாத நேரம் நம்ம போய் பேசிட்டு வர்றது நல்லாவா இருக்கும்? நிச்சயம் தேதியெல்லாம் குறிக்கியது அவனோட போய் பேசுறதுதான் நல்லா இருக்கும். எனக்கு அடுத்தது வீட்டுக்கு எல்லாமே அவன்தான். அவன் இல்லாம அங்க போய் பேசிட்டு வர்றது நல்லது போல எனக்கு படையல. இப்ப விக்கி மாப்பிள்ள என்னத்துக்கு டூருக்கு போகணுமாய்? நான் தான் சொன்னேன்ல ஆனந்தி, அந்த பிள்ளை ரொம்ப ஆசைப்படியான்னு அந்த பிள்ளைய கூட்டு போயிருக்கான். கண்டவ பிள்ளை எல்லாம் ஆசைப்படுதுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம விக்கி போகணுமா என்ன? எவ பிள்ளை இல்லாம ஆசைப்படுறதுக்கு என் மாப்பிள்ள தான் கூட்டிட்டு போகணுமா என்ன? என்ன அத்தா இப்படி எல்லாம் பேசுறீங்க? சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம சின்ன குழந்தைய போய் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமா, நான் ஏதாவது பேசினா மட்டும் குடும்பத்தோட வந்துருங்க. அந்த குழந்தை பேசும்போது எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு. அதை கூட உங்களால ரசிக்க முடியலையாமா? இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்க பாரு சங்கீதா, கொஞ்சமாவது பொழைக்க தெரிஞ்ச பிள்ளையா இரு. நீ கொஞ்சம் வாயை மூன்றி ஆனந்தி. அந்த குழந்தை இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்கும் செல்ல பிள்ளைதான். உனக்கு மட்டும் ஏன் அந்த குழந்தைக்கு மேல இவ்வளவு ஒரு கோபம்? அது என்ன, எவனும் ஒருத்தன் பிள்ளை ஆசைப்படியான்னு சொல்லிட்டு ஏன் மாப்பிள்ள கூட்டிட்டு போனோம்? சம்பந்தப்பட்டவங்க தான் கூட்டிட்டு போக முடியும். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க வர வர சைக்கோ மாதிரி போயிட்டு இருக்கீங்கம்மா. பேச முன்னாடி வார்த்தையை அளந்து பேச ஆனந்தி. கோவத்துல நானும் ஏதாவது பேசுவேன். என்கிட்ட வருத்தப்படப்படாது சொல்லிட்டேன். அவனுக்கு போன் பண்ணி கனி வீட்டுல போய் என்னைக்கு பேசுறதுன்னு கேளுங்க. ஏன் நீ பேப்பர்ல ஒரு பியார் வந்துட்டுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய தான் நம்ம வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணுமா என்ன? ஏன் அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? நம்ம வசதியெல்லாம் எங்க இருக்கு?
அந்த பிள்ளைய வீட்டு வசதி எல்லாம் எங்க இருக்கு? இப்ப வசதி வாய்ப்பு பாக்கிய நேரமா ஆனந்தி. எனக்கும் கனிய பிடிச்சிருக்கு, அவனுக்கும் பிடிச்சிருக்கு. ரெண்டு பேருக்கு போட்டோ வரைக்கும் பேப்பர்ல போட்டு அசிங்கப்படுத்தியாச்சு. என்னைக்கா இருந்தாலும் அவனுக்கு கனிதான் அவன் உறுதியா இருக்கான். ஊர்ல விசாரிக்கும் போது நல்ல மரியாதையா வாழ்ந்துட்டு இருக்க குடும்பத்துல உள்ளவங்கன்னு பேசுறாங்க. இதுக்கு மேல பொண்ணு எடுக்கிறதுக்கு என்ன தேவை? ஆமா, ஆதி அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? கொஞ்சமாவது பொழைக்க தெரிஞ்ச பிள்ளையா இரு. இங்க பாரு, நான் ஒண்ணு சொல்லேன். என்னைக்கா இருந்தாலும் இந்த வீட்டோட மூத்த மருமக தமிழ் தான். மாமா மனசை எப்படி அத்தை மாத்த போறாங்க? எனக்குமே தமிழக்கா மேல எந்த விருப்பம் இல்ல. என்ன சொல்ல போனா அவங்களாலதான் விக்கி அத்தானோட வாழ்க்கை இவ்வளவு வெறுமையா இருக்கு. அந்த அக்காக்கு தான் வேற கல்யாணம் ஆயிட்டலாம். இதுக்கு மேலேயும் மாமா அப்படி நம்பிக்கையா இருக்காங்கன்னா அத்தை ஏதாவது கேம் விளையாடுறாங்களா? அப்படி ஏதாவதுன்னா தேவையில்லாம என் மனசுல எதுக்கு ஆசையை வளர்க்கணும்? அதே மாதிரி இந்த வீட்டு இளைய மருமகன்னா அது கனிதான். இதுதான் என் வீடு. இன்னொன்னு, இந்த வீட்டுல விக்கிக்கு ஆதிக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவு அந்த குழந்தைக்கும் உரிமை இருக்கு. அது எப்படி அண்ணே? எனக்கு இதுதான் புரியல. நம்ம விக்கி ஆதி இந்த வீட்ல பிறந்த பிள்ளைங்க. இவங்க அந்த குழந்தைய உனக்கு ஒண்ணுதான் சொல்ற மாதிரி இருக்கு. இன்னும் சொல்ல போனா அதுக்கு மேல. ஐயோ, இப்ப நீங்க மாறி மாறி அடிச்சுக்கிட்டு நிக்காதுங்க. அவன் நாளைக்கு தான் வர போறானே. அவனுக்கு ஒரு போனை போட்டு கேளுங்க. அவன் வந்ததுக்கு பிறகு பேசினா போதானா? அவன் வந்ததுக்கு பிறவே பேசினா போதும். அவங்க வீட்டுல நம்மளை பத்தி தப்பா எதுவும் நினைச்சிடப்படாதுல்ல. பேசின பியாச்சு காத்தோட போச்சு அப்படின்னு. என்ன ஆதி? ஆமா, நான் கனிய கல்யாணம் பண்றதுல உங்க அம்மாக்கு என்ன பிரச்சனை? உன்ன விக்கிக்க தலையில தானே கட்டி வைக்கலான்னு பாக்காவ. இதுல நான் யார கல்யாணம் பண்ண அவங்களுக்கு என்ன? வழக்கமா உங்க அப்பா வந்தாதான் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாரு. ஏன் ஆதி, நான் விக்கிய கல்யாணம் பண்றதுல உனக்குமே விருப்பம் இல்லையா? சங்கீதா, தமிழண்ணியோட இடத்துக்கு எப்பவும் யாராலையும் வர முடியாது. உன் மனசுல அவங்க தேவையில்லாம ஆசையை வளர்த்துட்டு இருக்காவ. என்னைக்கு இருந்தாலும் விக்கிக்கு தமிழண்ணி தான். அப்புறம் அந்த குழந்தைக்கு இந்த வீட்டுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு. அவங்க உன் மனசை கலைச்சிட்டு இருக்காங்கன்னு நீ தேவையில்லாம ஆசைப்படாத. இசைக்கு இந்த வீட்டுக்கு என்ன சம்பந்தம்? தமிழ் அக்கா வேற கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு அம்மா சொல்றாங்க. நடுவுல இந்த குழந்தை எங்க இருந்து வந்தது? வேற கல்யாணம் பண்ணிட்டு போறவங்களை எதுக்காக என்ன விக்கியத்தானு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க? இதுக்கெல்லாம் விட தெரியணும்னா அத்தாங்கிட்ட ஓப்பனா பேசணும் நம்ம.